கன்னியாகுமரி முக்கடல் தமிழ் மன்றத்தின் தமிழ் வணக்கங்கள். கனடா தமிழாளி காட்சி, கனடா தமிழாளி பேரவை, இந்திய உலக சாதனை நிறுவனம் மற்றும் பன்னாட்டு தமிழ் அமைப்புகளின் ஆதரவுடன் இணைந்து நடத்துகின்ற தந்தையர் தின விழா 2025 உலக சாதனை நிகழ்வில் கன்னியாகுமரி முக்கடல் தமிழ் மன்றத்தின் சார்பில் வரவேற்பது கலை ஆர்வலர் பா. ஜோனி அமிர்த ஜோஸ். அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். நிகழ்வை சிறப்பிக்கின்றவர்களை வரவேற்பது நமது கடமை. வரவேற்புகள் பலவிதம். இந்நிகழ்வு இணைய வழி நிகழ்வு என்பதால் என்னுடைய அன்பால், பாசத்தால், புன்னகையால், பேச்சால், கனிவுடன், கை செய்கைகளால் வரவேற்க விரும்புகின்றேன். முதலில் வரவேற்பது சாதனை சிற்பி, தமிழ் அருவி, மாமனிதர், கனடா தமிழாளி பேரவை தலைவர், தமிழ் மாமணி, பாட்டருவி தந்தை உயர் திரு ஐயா கா. உயிரவன் அவர்களை நிகழ்விற்கு அன்பால் வரவேற்கின்றேன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கன்னியாகுமரி முக்கடல் தமிழ் மன்றத்தின் நிகழ்விற்கு வாழ்த்துரை வழங்க இருக்கின்ற எனது பாசத்திற்குரிய பேச்சாளர், கலைஞர், இளம் படைப்பாளர், சிறந்த பண்பாளர், கனடா தமிழாளி பேரவையின் சர்வதேச இணைப்பாளர், பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய சகோதரர் கலையாளி தங்க தினேஷ் அவர்களை அன்பால் வரவேற்கின்றேன். இந்நிகழ்வின் தலைவர் அருணாச்சலயா ஹைட்ரக் பொறியியல் கல்லூரியின் தமிழ் துறை உதவி பேராசிரியர், கருத்தரங்கம் பட்டிமன்ற பேச்சாளர், 2017ஆம் ஆண்டு முனைவர் பட்டம் பெற்றவர், 125 விருதுகளுக்கு சொந்தக்காரர், 2 புத்தகங்கள், 25 ஆய்வு கட்டுரைகள் எழுதியுள்ளார்கள். பல உலக சாதனை நிகழ்வுகளில் பங்கெடுத்துள்ளார்கள். இன்றைய உரை அரங்கத்தின் நிகழ்வின் தலைவர், எமது அமைப்பின் தலைவர், மதிப்புக்குரிய முனைவர் சே. ஐடா அவர்களை அன்பால் வரவேற்கின்றேன். இளங்கவிஞர், பேச்சாளர், பண்பாளர், வரை கலை நிபுணர், முக்கடல் தமிழ் மன்றத்தின் பொது செயலாளர், இவ்விழாவிற்கு முன்னிலை வகிக்கும் எனது பாசத்திற்குரிய சகோதரர் தா. சுஜின் அவர்களை அன்பால் வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக பண்பாளர், எனது சொந்தக்காரர் என்றே சொல்லலாம். எனக்கு வாய்ப்புகளை அள்ளி வழங்கக்கூடியவர், கவிஞர், இளம் எழுத்தாளர், சிறு வயதில் சாதித்துக் கொண்டிருக்கக்கூடியவர், சமூக அக்கறையாளர், நாடக கலைஞர், உலக சாதனையாளர், எமது முக்கடல் தமிழ் மன்றத்தின் நிறுவனர், பாசத்திற்குரிய பாவலர் பி. ஏசுராஜ் அவர்களை அறிமுக உரை வழங்க உள்ளார்கள். அவர்களை அன்பால் இந்நிகழ்விற்கு வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக கவிஞர், எழுத்தாளர், 5 புத்தகங்கள் எழுதியுள்ளார்கள். 1 மணி நேரத்தில் 100 ஹைக்கூ கவிதைகள் எழுதி உலக சாதனை படைத்தவர்கள், 102 குறும்பா எழுதி உலக சாதனை படைத்தவர்கள், எண்ணற்ற விருதுகள், 3000த்திற்கு மேற்பட்ட சான்றிதழ்கள் இவருடைய இல்லத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி முக்கடல் தமிழ் மன்றத்தின் துணை செயலர், இந்நிகழ்வின் தந்தையர் கவியரங்க தலைவர், மதிப்புக்குரிய கவிஞர் மா. சே. ஆ. பாமிலா பேகம் அவர்களை அன்பால் வரவேற்கின்றேன். கலைச்சாரல் பண்பாட்டு சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர், மிகச்சிறந்த பேச்சாளர், கவிஞர், மதிப்புறு முனைவர், பல மேடைகளை மெருகூட்டி வருகின்றவர்கள், பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். இந்நிகழ்வின்
கட்டுரை வாசிப்பு தலைமை வைக்கின்றார்கள். தமிழ் திரு காபா ராஜ லட்சுமி அவர்களை அன்பால் வரவேற்கின்றேன். சங்கீத சாரல் பல்கலைக்கழகத்தின் தலைவர். இவர்கள் குவைத்தில் பணியாற்றி வருகின்றார்கள். ஒரு பொறியியல் வல்லுனர். இசையால் புது உலகை படைக்க விரும்புகின்றவர்கள். ஒரு புதுமை பித்தன் என்றே இவர்களை சொல்லலாம். இந்நிகழ்வின் தந்தைக்கு ஓர் பாடல் நிகழ்வின் தலைமையை வகிக்க உள்ளார்கள். மதிப்பிற்குரிய திரு ரா சுபகார செந்தில் அவர்களை அன்பால் வரவேற்கின்றேன். நாகர்கோவில் வீரமாமுனிவர் பேச்சாளர் பேரவையின் தலைவர், மாநில பேச்சாளர், பட்டதாரி ஆசிரியர், ஆசிரிய கருத்தாளர், 100க்கு மேற்பட்ட மேடைகளில் பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், விவாத அரங்கம், நாடக விசாரணை மன்றம் போன்ற நிகழ்வுகளுக்கு சொந்தக்காரர். வெங்கல குரலோன் என நான் அழைப்பது இவர்களை பெருமைக்குரியது என்று சொல்லுவேன். பல நூல்கள், அதாவது 6 நூல்கள் எழுதியுள்ளார்கள். பல விருதுகள் பெற்றுள்ளார்கள். இந்நிகழ்வின் தந்தையுடன் தமிழ் வாசிப்பு தலைமை வகிக்கின்றார்கள். மதிப்புக்குரிய கவிஞர் ஆகிரா அவர்களை அன்பால் வரவேற்கின்றேன். கன்னியாகுமரி முக்கடல் மன்றத்தின் இன்றைய அனைத்து நிகழ்விலும் கலந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்கின்ற அனைத்து ஆளுமைகள், மாணவர்கள், மாணவிகள் அனைவரையும் அன்பால் வரவேற்று, பார்வையாளர்களையும் வரவேற்று, வரவேற்பை நிறைவு செய்து இந்நிகழ்ச்சியில் இணைந்து பயணிக்கின்றேன். நன்றி. குறிப்பாக என்னுடைய பாசத்திற்குரிய பாவலர் வி. ஏசுராஜ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுகின்றேன். நன்றி.